अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கடமையான ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்மிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஜிஹாத் பயங்கரவாதமா என்ற தலைப்பின் கீழே ஒரு சில அடிப்படை செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் பரவலாக இஸ்லாமிய மார்க்கம் பல்கி பெருகி வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தை வெறுத்து பார்க்கக்கூடியவர்களாக, ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் இன்று இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு சாறை சாறையாக இந்த மார்க்கத்திலே நுழையக்கூடிய ஒரு அருமையான காட்சியை இந்த காலகட்டங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு சினிமா நடிகை மோனிகா என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை தழுவியதை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விரும்புவார்கள் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா நீங்கள் நினைக்காதீர்கள். ஏனென்று சொன்னால், சினிமாவில் தான் பெயர், புகழ், பட்டம், பணம், கௌரவம் அனைத்தும் ஒரே விதத்தில் எந்த குறையும் இல்லாமல் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் துறந்து விட்டு இஸ்லாம் தான் சரியானது, இந்த துறை கலிசரையானது என்று புரிந்து ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார் என்று சொன்னால் இந்த மார்க்கம் மேலோங்கி கொண்டிருக்கிறது, இந்த மார்க்கம் ஜெயித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சியை ஏதாவது ஒரு விதத்திலே தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அத்துடன் சேர்ந்து வளரும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்துடைய இந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படியாவது விமர்சித்தே ஆக வேண்டும், இந்த மார்க்கத்தை எப்படியாவது முடக்கியே ஆக வேண்டும் என்பதற்காக பல சூழ்ச்சிகளை மேற்கொள்வார்கள். அதிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை விமர்சிப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள், இதனுடைய அம்சங்களை பார்த்து இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு வேறு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா, இதனுடைய வணக்க வழிபாடுகளில் ஏதாவது குறையை காண முடியுமா என்பதை விளங்குவதற்கு புரிவதற்கு முடியாதவர்கள் அதை விமர்சிப்பதற்கு முன்வர மாட்டார்கள். எதை விமர்சிப்பதற்கு முன்வருவார்கள் என்று சொன்னால், எதை மக்களுடைய மனதிலே பதிய வைப்பதற்கு இலகுவாக இருக்குமோ, எந்த காரியத்தை மக்களுக்கு சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை வெறுப்பார்களோ அப்படி சில அம்சங்களை நாங்கள் தெரிவு செய்து இஸ்லாமிய சட்ட திட்டங்களில் ஒரு சில அம்சங்களை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதார மனத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பலதார மனத்தை எடுத்துக்கொண்டு, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்ற அம்சத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். பொதுவாக பெண்கள் பலதார மனத்தை விரும்ப மாட்டார்கள். பொதுவாக ஒரு சில ஆண்கள் கூட இந்த பலதார மனத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள், உடனே இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் ரொம்ப மோசமா இருக்குது, காலத்துக்கு பொருத்தம் இல்ல, இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, பெண்களை அடிமைப்படுத்துது, இது மக்களை வெறுக்கிற மாதிரி உண்டாக்குது என்று சொல்லி இந்த மார்க்கத்தை விட்டு திசை திருப்புவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையில் கூட ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுமியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்று சொல்லி ஒரு சினிமா என்ன செய்திருக்கிறார்கள், எடுத்திருக்கிறார்கள். அது 3D அனிமேஷன்ல ஒரு சினிமா போட்டிருக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல, அதனால் அதை பத்தி விரிவான விளக்கம் நமக்கு தேவையில்லை. ஆனால் பரவலாக 1400 வருடங்களாக இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு, கொச்சைப்படுத்துவதற்கு மக்கள் கையில் எடுத்த, எதிரிகள் கையில் எடுத்த ஆயுதம் என்னவென்று சொன்னால் இந்த ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அம்சம். இஸ்லாத்திலே ஜிஹாத் பற்றி பேசப்படுகிறது. ஜிஹாது முஸ்லிம் அல்லாதவர்களை கொன்று குவிப்பதற்குரிய ஒரு வழி,
முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது அடக்குமுறை செய்வது, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுவது, முஸ்லிம் அல்லாத பெண்களை கற்பழிப்பது, அடக்குமுறை செய்வதுதான் ஜிஹாத் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு செய்தியை பரப்பிக்கொண்டு தவறான முறையில் இந்த ஜிஹாதுடைய அம்சத்தை சித்தரித்து இந்த இஸ்லாத்தை விட்டு மக்களை தூரப்படுத்துவதற்கு பரவலான ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் அந்த முயற்சி நடக்குது. அண்மை காலமா இலங்கையிலே ஜிஹாத் அமைப்புகள் இருக்கிறது, இலங்கையிலே ஜிஹாதில் ஈடுபடுகிறார்கள், இலங்கையிலே குறிப்பாக ஏகத்துவத்தை சுமந்திருக்கக்கூடியவர்கள் இந்த ஜிஹாத் போராளிகள் தான் என்று ஒரு சில அறிவிலிகள் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்ப இந்த எல்லா அறிவிலிகளுக்கும் அதே நேரத்தில் இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு கூட ஜிஹாத்னா என்னன்னு சரியா தெரியாது. ஜிஹாத் என்னொன்னே நம்ம ஆக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? உடனே ஆயுதத்தை எடுத்து தாக்கிடணும், யாருக்காவது அடிச்சிடணும், இஸ்லாத்திட பேர்ல அல்லாஹ்ட பேர்ல யாராவது கொன்று குவிக்கணும் என்று நாங்களே நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அடுத்தவங்களை பத்தி நாங்க பேசணுமா? பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்று நாங்கள் தவறாக புரிந்து வைத்திருப்பதற்கும் முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த ஜிஹாத் என்பதை தவறாக புரிந்து வைத்திருப்பதற்கும் இரண்டு அடிப்படை காரணங்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு சொன்னா, இந்த ஊடகங்கள் இருக்கிறது, மீடியாக்கள், இவங்களோட வேலை ஏதாவது ஒன்றை தவறாக சித்தரிக்கிறது. நீங்க சர்வதேச ஊடகங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், நாடுகள்ல பல விஷயங்கள் நடக்கும், உலக நாடுகள்ல பல அநியாயங்கள் நடக்கும், பல அசம்பாவிதங்கள் நடக்கும். அதெல்லாம் எடுத்து பெருசுபடுத்தாம இஸ்லாமிய நாடுகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னு வைங்க, அதை பெரிய பிளாஷ் நியூஸ் ஆக்கி, அதை ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி, அதை பெரிய அளவில் கொண்டு போவாங்க. எதுக்காக செய்யறாங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது குறிவைத்து அதை விமர்சிக்கணும். இதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யாங்க? சில சூழ்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். சர்வதேசத்தை விடுங்க, இந்த இலங்கை நாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அண்மை காலத்தில் அனுத்கம தர்கா டவுன் பேர்வல் நடந்த இந்த அசம்பாவிதத்தை, இனக்கலவரத்தை எப்படி அவர்கள் சித்தரித்தார்கள்? அது உண்மையான நிலையில அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போனாங்களான்னு கேட்டா கொண்டு போகல. எப்படி கொண்டு போனாங்கன்னு சொன்னா, அவர்கள் என்ன நினைச்சாங்க? இது ரெண்டு தரப்புக்கு மத்தியில் உள்ள ஒரு குழு மோதலாக நாங்கள் உலக மக்களுக்கு காட்டிடுவோம். எல்லா தேசிய பத்திரிகைகள் தலைப்பு செய்திகள் எப்படி இருந்தது? முஸ்லிம்களும் மற்றும் முஸ்லிம் அல்லாத இரண்டு குழுக்களுக்கு மத்தியில மோதல் என்று சொன்னாங்க. சில ஊடகவியலாளர்களை நாங்க நேரடியாக சந்திச்சு கேட்டோம், ஏன் இப்படி பண்றீங்க? சரியான செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதான் என்று கேட்ட உடனே அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இந்த செய்தியை நாங்க பெருசா எடுத்து போனோம் என்று சொன்னா கலவரம் கூடிரும், இன்னும் பிரச்சனை வந்துடும். இதுவா பிரச்சனை? நீங்க சரியான செய்தியை நீங்க ஏன் ஒழுங்கா கொண்டு போகல? சர்வதேச ஊடகம் இந்த விஷயத்துல மாத்திரம் சரியான செய்தியை கொண்டு போனாங்க. அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. ஏதாவது ஒன்றை வச்சு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்களே, சாமியார் ஆதாயம் இல்லாம என்ன செய்ய மாட்டாரு, ஆத்துல இறங்க மாட்டாருன்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதாயத்தை வச்சு, ஏதாவது உள்நோக்கத்தை வச்சு, ஏதாவது ஒரு லாபத்தை வச்சுதான் அவர்கள் இந்த செய்தியை சர்வதேசத்துக்கு கொண்டு போனாங்களே தவிர உண்மையான நோக்கம் அவர்களிடம் இல்லை. அப்ப சர்வதேச செய்திகள் போச்சு, அப்ப இலங்கை சம்பந்தமா உண்மையான தகவல் வந்துச்சு, அதை வச்சு ஏதாவது கலவரம் உண்டாகிச்சா? திரும்ப உண்டாகல. அப்ப ஊடகங்கள் என்ன செய்வாங்க? தவறான செய்தியை திரும்ப 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 போட்டு அதை உண்மையாக்கி மக்களுடைய மனசுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. எந்த ஊடகமும் இதற்கு விதிவிலக்கு இல்லாத வகையில இஸ்லாமிய ஊடகங்களாக செயற்படக்கூடிய ஒரு சில பத்திரிகைகளை தவிர மற்ற அனைவரும் இந்த கள்ளத்தனத்தை கையாண்டார்கள். இதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னு சொன்னா, எங்க மக்கள் இஸ்லாம் ஜிஹாத பத்தி என்ன சொல்லுதுன்றத குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆய்வு செய்யல. ஜிஹாத் என்றா என்ன? எடுத்தெடுப்புக்கு ஜிஹாத் என்ற உடனே ஆயுதத்தை தூக்குறது தானே நாங்களே விளங்கி வச்சிருக்கிறோம். இப்படியா ஜிஹாத பத்தி இஸ்லாம் சொல்லுது? இப்படிதான் இஸ்லாம் ஜிஹாத் செய்யுமாறுகளுக்கு கட்டளை இடுகிறதா என்பதை நாங்கள் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஜிஹாத் என்ற வார்த்தை, ஜஹத் என்று சொல்லக்கூடிய அரபு மூலச்சொல்லிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஜஹத் என்று சொன்னாலே உழைக்கிறது, பாடுபடுறது தான் அர்த்தம், வேற அர்த்தங்கள் இல்லை. ஜஹத் என்று சொன்னாலே உழைக்கிறது, பாடுபடுறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி கஷ்டப்படுறது, இந்த அர்த்தத்தை தான் இது தருகிறது. ஆனா நாங்க உடனே ஆயுதம் வருது, ஜிஹாத் உடனே ஆயுதம் வருது, ஜிஹாத் உடனே கொண்டு குவிக்கணும் என்று வருது, ஜிஹாத் உடனே யாரையாவது வீழ்த்தணும் என்று வருது, யாரையாவது அழிக்கணும் என்று வருது. இப்படி ஒரு சிந்தனையை எங்கட மனசுல வச்சிருக்கிறத நாங்க நீக்கணும் என்று சொன்னா, இந்த ஜிஹாத என்னென்ன அர்த்தங்கள்ல குர்ஆன் பயன்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா உழைத்து பாடுபடுவதுதான் ஜிஹாத் என்பதை சூரத்து தௌபாவிலே 79வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லதீன யல்மிஸூன
வயல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபி ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும் ஃபயஸ்ஹரூன மின்ஹும் ஸஹிரல்லாஹு மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். தாராளமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டோரையும் தமது உழைப்பை தவிர வேறு எந்த உழைப்பையும் எதிர்பார்க்காதவர்கள் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹதஹும், இங்கல ஜுஹதஹும் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். தண்ட உழைப்பை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காமல் நடந்து கொள்கிறார்களே, உழைக்கிறார்களே, இவர்களையும் எதிரிகள் கேலி செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் கேலி செய்வான், அவர்களுக்கு தண்டனை இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சு உழைக்கிறது இது ஜிஹாத் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ஒரு விஷயத்தை வற்புறுத்துறது, கட்டாயப்படுத்துறது, இது ஜிஹாத் என்று குர்ஆன் சொல்லுது. 29வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, பெற்றோர்களுக்கு நல்லது செய்யுமாறு மனிதர்களுக்கு நாங்கள் கட்டளையிட்டு இருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். வஇன் ஜாஹதாக லிதுஷ்ரிக பிமா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉமா, அவர்கள் இருவரும் உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு ஏதாவது இணை கற்பிக்குமாறு உங்களுக்கு வற்புறுத்தினால் ஃபலா துதிஉமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இங்கல ஜாஹதாக் என்ற வார்த்தை வற்புறுத்துறது, கட்டாயப்படுத்துறது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உறுதியாக நிற்பது என்பதற்கும் இந்த ஜிஹாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தில் 53வது வசனத்துல வயகூலுல் லதீன ஆமனு அஹாஉலா இல்லதீன அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம், நம்பிக்கை கொண்டவர்கள் மறுமையில அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் கேட்பார்களாம், இவங்க தானே சொன்னார்கள், யாரு? எதிரிகள் சொன்னார்களே, நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்து சொன்னார்களே. ஆனா அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? நயவஞ்சகத்தனம் பண்ணிருக்கிறாங்க. முஸ்லிம்களோட சேர்ந்து கலந்து வாழ்ந்த மாதிரி நயவஞ்சகத்தனம் பண்ணினவர்களை பார்த்து மறுமையில் மூமின்கள் கேட்பார்களாம், நீங்க தான் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு எங்களோட தான் இருந்தீங்கன்னு சொன்னீங்களே, ஆனா இப்படி இருக்கிறீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ் சொல்ற நேரத்துல ஜஹத ஐமானிஹிம், அவங்களோட சத்தியம் சாதாரணமானது கிடையாது, உறுதிமிக்க சத்தியமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி அழைப்பு பணியில நாங்க ஈடுபடுறோமா இல்லையா? இந்த அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியதையும் அல்லாஹ் ஜிஹாத் என்று சொல்கிறார். எப்படின்னு பாருங்க, வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மையான முறையில் அறப்போர் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அறப்போர் செய்யறது, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யறது, மார்க்க சட்டதிட்டங்களை எடுத்து சொல்றது, மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாடுகளை விளக்குறது, அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை அழைக்கிறது, இதுவும் ஜிஹாத் தான். இப்படி ஜிஹாதுக்கு பலவிதமான விளக்கங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனா எங்களுக்கு விளங்கல, நாங்க புரியவும் இல்லை, புரியறதுக்கு முயற்சி செய்யவும் இல்லை. யாராவது கேட்டா ஜிஹாத் தான், இப்படிதான் இருக்குது, நாங்கள் ஆயுதத்தை தூக்குவோம் என்ற மாதிரி எங்களோட வாய்களில் வார்த்தைகள் வரும் என்றால் நாங்கள் இந்த மார்க்கத்தை சரியாக புரியவில்லை என்று அர்த்தம். குர்ஆன்ல தான் ஜிஹாத் இருக்குது, குர்ஆன் தான் ஜிஹாதை போதிக்குது என்று விமர்சனம் செய்யக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், இந்த வசனங்களும் குர்ஆன்ல ஜிஹாத் என்று சொல்லுது, இதுல என்ன பயங்கரவாதம் இருக்குது? இந்த வசனங்கள்ல எங்க பயங்கரவாதம் இருக்குதுன்னு கேட்கிறோம். இந்த வசனங்கள்ல எங்க அடுத்தவனை கொண்டு குவிக்கணும் என்று இருக்குதுன்னு கேட்கிறோம். இந்த வசனங்களை அடுத்தவன் பொருளாதாரத்தை சூறையாட வேண்டும் என்று எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எங்கேயும் குறிப்பிடப்படவில்லையே. அவ ஜிஹாத் என்ற ஒண்ணு ஒரே அடிக்கு நீங்க என்ன செய்றீங்க? இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி முயற்சி செய்றீங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அதுலதான் எங்களுக்கு வளர்ச்சியை தாரான். நீங்க விமர்சனம் செய்ய 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 நாங்க பதில் கொடுத்து கொண்டே இருப்போமா இல்லையா? இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்துல சர்ச்சை செய்ய வேணாம்னு தடுத்தாங்களோ அதை தாண்டி மற்ற எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது, சர்ச்சைக்கு போக மாட்டோம். இந்த விதத்துல இஸ்லாம் பதில் சொல்லக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. ஆயுதம் ஏந்திரத்துக்கும் ஜிஹாத் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனா அந்த வசனங்களுக்கு இந்த ஜிஹாத் என்ற வார்த்தையை விட கித்தால் என்ற வார்த்தையை நாங்க பயன்படுத்தி கொண்டோம்னா ரொம்ப பொருத்தமாகிது. அப்ப ஜிஹாதுக்கும் கித்தாலுக்கும் வித்தியாசம் விளங்கும். ஆயுதம் ஏந்தி போராடுறதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதுக்கு ஜிஹாத் என்று வருது. ஆனால் அதிகமான இடங்கள்ல என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு சொன்னா யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கித்தால் செய்வது, போர் செய்வது, கொன்று குவிப்பது என்று வருகிறது. அந்த வார்த்தை எந்த இடத்துல எப்படி அல்லாஹ் பயன்படுத்த சொன்னான் என்றதை நாங்க சரியாக விளங்கிக் கொள்வோமே. ஆனால் இந்த ஜிஹாது கித்தால் இருக்குது, ஜிஹாதில் கித்தால் இருக்குது, இது நடைமுறைக்கு பொருத்தமான கட்டாய தேவையான நல்ல விஷயமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்ப இஸ்லாத்துல கித்தால் செய்ய சொல்லுது, சொன்ன உடனே எங்களுக்கு நினைச்ச மாதிரி கித்தால் செய்ய முடியுமா? நினைச்ச மாதிரி ஆக்களை கொண்டு குவிக்க முடியுமா? ஆயுதம் என்று சொன்னா இஷ்டத்துக்கு நீங்க ஆயுதம் ஏந்துவீங்களா? இஷ்டத்துக்கு ஆக்களை கொள்ளுவீங்களா? இஷ்டத்துக்கு சொத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க உடைமைகள் எல்லாத்தையும் சேதப்படுத்துவீங்களா? இது முடியாது. இப்ப மார்க்கத்துல தொலை சொல்லுது, தாகீமுஸ் ஸலா,
தொழுகையை நிலைநாட்டுங்கள். எப்படி தொழுகையை நிலைநாட்டுவீங்க? உங்களோட விருப்பத்துக்கு தொழுவீங்களா? 24 hours தொழுந்து கொண்டே இருப்பீங்களா? அல்லது ஒரு நாளைக்கு உங்களுக்கு விரும்பிய வக்துகள் தொழுந்து கொண்டு இருப்பீங்களா? மாட்டீங்க. தொழுங்கன்னு குர்ஆன்ல பல இடங்கள்ல குர்ஆன் வசனம் வருது. சில இடங்கள்ல தொழுகைக்கு முன்னால உலு செய்யுங்கன்னு வருது. அப்ப உலு செய்யுங்கன்றதை நீங்க சேர்த்து தானே தொழுவே புரிஞ்சுக்கொள்ளணும். தொழுகையை நிலைநாட்டுறதா இருந்தா அதற்கு முன்னால் உலு செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் நாங்க இன்னென்ன காரியங்களை பண்ணணும் என்று விளங்கணுமா இல்லையா? சரி, தொழுகிறதாவே நேரடி கட்டளையை நாங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி தொழணும் என்றது எப்படி நாங்க விளங்குறது? எந்தெந்த நேரங்கள் தொழுகைக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறதா இல்லையா? அந்த நேரங்களை நாங்கள் விளங்கி தடை செய்யப்பட்ட நேரங்களில் தொழக்கூடாது. இந்த மாதிரி நேரங்களில் இப்படி செய்யக்கூடாது. தொழுறதா இருந்தா இப்படி தான் சொல்லணும், ரசூலை பின்பற்றணும், இன்னென்ன நேரங்களில் தொழணும் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ற மாதிரி இந்த கித்தாலை புரிந்து கொள்ள வேண்டும். நோம்பு பிடிங்கன்றது இஸ்லாம். நோம்பு பிடிங்கதண்டா நீங்க இஷ்டத்துக்கு 24 மணி நேரம் நோம்பு பிடிப்பீங்களா? நாங்கள் விரும்பின மாதங்கள் எல்லாம் நோம்பு கடமையா? மாசத்துக்கு 365 நாள் வருஷத்துக்கு நாங்கள் நோம்பு பிடிக்க முடியுமா? நோம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு மாதவிடாய் பெண்ணு நோம்பு பிடிக்க முடியுமா? ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இஸ்லாம் சொல்லுது? இது எல்லாத்தையும் கவனிச்சு குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் என்னென்னலாம் சொல்லுதோ அதை எல்லாத்தையும் பார்த்துதான் நோம்புடைய சட்டத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இந்த மாதிரி இந்த ஜிஹாதை நாங்கள் கித்தாலையும் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பாருங்கள் எப்படி சொல்கிறது தெரியுமா? ஜிஹாத் என்று சொன்னா உங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின நேரத்தில் விரும்பியவர்களை தாக்குவதற்குரிய ஒரு வழியாக இஸ்லாம் சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலமாக மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்க நிறைய மனித உரிமைகள் மீறப்பட்டுச்சு, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நிறைய அட்டூழியங்கள் புரிஞ்சாங்க. பல பேர் ஊரை விட்டு நீக்கப்பட்டாங்க, பல பேர் புறக்கணிக்கப்பட்டாங்க, பல தண்டனைகள் வழங்கப்பட்டாங்க. இப்படி எல்லா விதமான கொடுமைகளையும் 13 ஆண்டு காலமாக என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கேயாவது அந்த நேரத்தில் அல்லாஹ் கித்தால் சொல்லுகிறான், ஜிஹாத் செய்யுமாறு சொல்லுகிறான், எல்லாம் அடிச்சு ஒளிங்கடா, எல்லாத்தையும் நாசமாக்குங்கடா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்களா? அப்படி கொடுமையை தாங்க முடியாமல் கேட்ட நபி தோழர்களுக்கும் ஏன் அவசரப்படுகிறீர்கள், இன்னக்கும் கௌமுன் தஸ்தாஜிலூன், நீங்கள் அவசரப்படக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று அவர்களை கண்டித்தார்களா? அல்லது அடிச்சு ஒளிங்க என்று சொல்லி கட்டளையிட்டார்களா? பொறுமையாக இருந்தார்கள். 13 ஆண்டு காலம் எது வரைக்கும் இருந்தார்கள் என்றால் அவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு செல்லும் வரைக்கும் இருந்தார்கள். மதீனாவுக்கு சென்று மதீனாவிலே ஒரு ஆட்சியை அமைத்து அந்த ஆட்சிக்கு கீழே இருந்து தலைமை தாங்கி மக்களை அணிவகுக்க செய்து போருக்காக தயார் செய்து பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக பிறகு படையேந்தி வந்தார்களே தவிர எடுத்த எடுப்பிலே ஜிஹாத் என்பது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் எப்படி எல்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. யாரெல்லாம் வம்பு சண்டைக்கு வரானோ அவனுக்கு அடி என்று குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 190வது வசனத்துல சொல்லுது. அடிக்க வந்தா அடிச்சிரு, யார் அடிக்கணும் எப்படி அடிக்கணும் என்றதெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. அதை நான் பிறகு சொல்றேன். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களோட ஊரை விட்டு உங்களை விரட்டினாங்களோ, உங்களோட உரிமைகளை பறிச்சாங்களோ, உங்களை ஒதுக்கினாங்களோ, உங்களை துரத்தினாங்களோ அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். அதே மாதிரி போர் செய்ய ஒருவர் வர்றாங்க, வந்துட்டு இனிமேல் போர் இல்லை, நாங்கள் சரண்டர் ஆகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் போர் செய்யாமல் விலகிக் கொள்ளுங்கள் என்று 2வது அத்தியாயத்தில் 192வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி யாரெல்லாம் அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, அப்பாவி பெண்கள் எல்லாம் பலவீனமான நிலையில் யாரெல்லாம் பல துன்புறுத்தப்படுகிறார்களோ இவர்களுக்காக வேண்டி நீங்கள் போர் செய்யுங்கள் என்று 4வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில், அதே மாதிரி சமாதானத்தை யாராவது விரும்பி வந்தாங்கண்டா, எதிரிகளாக இருந்தாலும் சரி, எங்களை அடிச்சவங்களா இருந்தாலும் சரி, எங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்களா இருந்தாலும் சரி, சமாதானத்துக்கு வர்றாங்களா அப்போது நீங்கள் சமாதானத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று 8வது அத்தியாயத்தில் 61வது வசனத்திலையும், அதே மாதிரி இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக எந்த சந்தர்ப்பத்திலையும் போர் செய்யக்கூடாது என்று 2வது அத்தியாயத்தில் 256, 9:6, 109:6 போன்ற வசனங்கள்ல அல்லாஹ் அடிக்கடி சொல்றான். இந்த மார்க்கத்தை பரப்புறதுக்கு நீங்க போர் செய்யாதீங்க. இப்ப எதிரிகள் என்ன சொல்றாங்க? இஸ்லாத்தை இவங்க பரப்புறாங்க, அடிப்படைவாதம், இவர்களுடைய கொள்கையை அடுத்தவர்களுக்கு திணிப்பதற்காகத்தான் இவர்கள் ஜிஹாதை உருவாக்குகிறார்கள். நீ சொன்ன வார்த்தையை, நீ சொன்ன வாதத்தை குர்ஆன் அடியோட மறுக்குது. இப்படி சொல்லவே இல்லை இஸ்லாம், இப்படி அங்கீகரிக்கவே இல்லை இஸ்லாம். நீ ஏன் பொய் சொல்ற? ஏன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விதிமுறையை நீயாக உருவாக்கி கொண்டு இந்த மார்க்கத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இந்த மார்க்கத்தை விமர்சிப்பதற்காக முயற்சி செய்து வர்ற என்று நாங்கள் அவர்களிடம் கேட்கிறோம். இஸ்லாத்தில் உள்ளதை சொல்லு,
குர்ஆனை சொல்லி தான் நீ ஜிஹாத சொல்லுவியண்டா, குர்ஆன் சொல்லுதே இந்த மார்க்கத்தை பரப்புறதுக்கு போர் இல்லைன்னுச்சே, அப்ப நீ அதை ஒத்துக்கொண்டு நீ விமர்சனம் செய்யணுமா இல்லையா? செய்ய வேண்டும். அதை செய்ய தவறி இருக்கிறார்கள், வேண்டுமென்றே அதை என்ன செய்கிறார்கள், அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு போர அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, ஆட்சி அமைஞ்ச நேரத்தில் கூட போர் செய்யறதாக இருந்தால் நாங்களா வந்து என்ன செய்யக்கூடாது, போரை வந்து தொடுத்துடக்கூடாது, நாங்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு நாடு இருக்குது, அந்த நாடை வந்து நாங்கள் கைப்பற்றதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்வோம், ஜிஹாத் செய்ய போவோம். அவர்களை கொன்று குவிப்பதற்காக நாங்கள் கித்தால் செய்வோம், அவர்களை கைப்பற்றுவதற்காக கித்தால் செய்வோம் என்று இஸ்லாம் போகுமாறு சொல்லாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க, நீங்கள் எப்போது கித்தாலை கூட பிரகடனப்படுத்த வேண்டும் என்றால் யாராவது உங்களுக்கு ஆரம்பத்தில் அடிச்சவங்களா இருந்திக்கணும், ஆரம்பத்தில் உங்களுக்கு அட்டாக் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தவர்களை தான், அவர்களுக்கு எதிராகத்தான் நீங்களே படையெடுத்து என்ன செய்யணும், போகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அலா துகாத்திலூன கௌமன் நக்கசு ஐமானஹும் வ ஹம்மு பி இக்ராஜிர் ரசூல். யாரெல்லாம் தூதரை வெளியேற்ற நினைத்தார்களோ, அவர்களுடைய உடன்படிக்கைகளை அவர்கள் முறித்தார்களோ, அவர்களோடு நீங்கள் போர் செய்யக்கூடாதா? வஹும் பதவுக்கும் அவ்வள மர்ரா, அவர்கள் தான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணினாங்க. போரை யாரு துவக்கினாங்க? அவங்க தான் துவக்கி இருக்கிறாங்க. அவர்கள் ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, அவங்க தூதரை கூட வெளியேற்றுறதுக்கு நினைக்கிறாங்க, வெளியேற்றினாங்க. இவங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்ய மாட்டீங்களா, இவங்களுக்கு எதிராக நீங்க படையெடுத்து போக மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான்டா. யாரு போற ஆரம்பத்தில் தொடுத்தாங்களோ அவர்களுக்கு எதிராக தான் படையெடுத்து நாங்க போகணும். இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் விதிமுறையை போடுதுன்னு பாருங்க. இவ்வளவு போர்ல நியாய தர்மத்தை பேணக்கூடிய எந்த ஒரு அரசியல் சாசனத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், எந்த ஒரு கொள்கையையும் பார்க்க மாட்டீர்கள், எந்த ஒரு சித்தாந்தத்தையும் பார்க்க மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களை வழிநடத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆட்சியாளர்னா சும்மா பேருக்கு பொம்மை ஆட்சியாளர் வரக்கூடாது, நல்லோர ஆட்சியாளராக இருக்கணும். அவர் வந்து மார்க்கத்தை கடைபிடித்து மார்க்கத்தை மக்களுக்கு நிலைநாட்டக்கூடிய அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்படுகின்ற ஆட்சியாளர்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் உண்மையிலே ஆட்சி செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். பொம்மை ஆட்சி இல்லை, வெறுமனே பேருக்காக பப்பெட்ஸ்களை கொண்டாந்து வைப்பாங்க. பப்பெட்ஸை வச்சு நீ தான் ஆட்சியாளன், நீ தான் ஹலீஃபா, நீ போர் செய்ய கட்டளையிடு, நாங்கள் வந்து போர் செய்யணும்னு சொல்லுவாங்க. இது கூடாது. ஒரு அமீரண்டா மலிக்கண்டா அந்த மலிக் உண்மையிலே ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் 2வது அத்தியாயத்தில் 248வது வசனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தொட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அழகான ஒரு வரலாறு, இதுல பல படிப்பினைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள்ல ஒரு கூட்டத்தினரை நீங்கள் பார்க்கவில்லையா? மிம்பாதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் அவர்கள் வந்தார்கள். இது காலூலி நபி, அவர்களுடைய நபிக்கு அவங்க சொன்னாங்க, இபாஸ்லனா மலிகன் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், எங்களுக்கு ஒரு ஆட்சியாளரை ஏற்படுத்தி தாருங்கள், நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்ய வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி வந்த ஒரு சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டார்களாம். அந்த நபி சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபி சொல்றாங்க, அவர்களிடம் இருந்த நபி, அல் அசைத்தும் இன் குத்திபா அலைக்குமுல் கித்தால், உங்கள் மீது போர் செய்வது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டால் நீங்க வந்து விரண்டோடுவீங்களா, மாறு செய்வீங்களா, போர் செய்யாம உங்களை தடுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, அல்லாஹ் காலு வமாலனா அல்லாஹ் நுகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க ஏன் போர் செய்யாமல் இருக்க வேண்டும்? வக்கது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா, நாங்கள் எங்களுடைய ஊர்களை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். வ அப்னாயினா, எங்களுடைய பிள்ளைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். அதனால நாங்க போர் செய்யாம இருப்போமா? ஊடு வாசல் பிள்ளை குழந்தைகள் அனைவரையும் விட்டு நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். போர் செய்வதற்குரிய எல்லா நியாயமும் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சமுதாயத்தவர்கள் சொல்றாங்க. நியாயம் இருக்குது, ஆனா அந்த நியாயத்துக்காக போரிடுவதற்கு தலைவர் வேணும்னு நபி கிட்ட கேட்கிறாங்க. நபி ஒன்று இருந்த நேரத்தில் கூட இஷ்டத்துக்கு என்ன செய்யலாது, நபிட தலைமையில போயிட்டு போர் செய்யுங்கன்னு செய்யலாது, சொல்ல இயலாது. நபியாக இருந்தாலும் அந்த நபி ஒரு ஆட்சியாளராக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டால் மாத்திரம்தான் அவருக்கு போர் செய்வதற்கு, ஜிஹாத் செய்வதற்கு, கித்தால் செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த போரை செய்யாம, இந்த கித்தால செய்யாம, இந்த ஜிஹாத விளங்காம நாங்க எங்கட இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஜிஹாத் என்ற பெயர்ல கண்ட நின்ற மாதிரி இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. நிறைய பேர்ட்ட வாய் வார்த்தை தான் என்ன செய்யுது, நிறைய பேரை வந்து ஆபத்துல கொண்டு போய் தாக்குது. நீங்க உதாரணத்துக்கு சொல்லதா இருந்தா, ஒரு அரசியல் துறையில வந்து ஒன்றுக்கு உதவாத ஒருத்தர் இருந்தாரு.
அவர் இந்த ஜிஹாதை பத்தி ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு என்ன செஞ்சாரு, மாட்டிக்கொண்டாரா இல்லையா? அவரை சிறைச்சாலையில அவங்கள இறுக்கி வச்சு பல விசாரணைகளை நடத்தி அது அரசியல் ஒண்ணுமே சாதிச்சது இல்லை என்றாலும் இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய பல பேர் இருக்கிறாங்கன்னா இந்த விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கணும். ஜிஹாதா யாருக்கு கடமை? இலங்கை நாட்டில் யாருக்கு ஜிஹாத் கடமை? எங்களுக்கு ஜிஹாத் செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லிச்சா? இதுல வேற எப்படி எல்லாம் கருத்து பரப்புறாங்க தெரியுமா? உளவுத்துறைக்கு கருத்து போகுது. ISIS என்று ஒரு தீவிரவாத அமைப்பு இயங்குகிறது. அந்த அமைப்பை இலங்கைக்கு வரவழைப்பதற்காக இலங்கையிலே சில இஸ்லாமிய இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களாம். அவங்க சொல்லிட்டாங்களாம், அவங்க பிடிக்கக்கூடிய கைப்பற்றக்கூடிய நாடுகள் என்று ஒரு நாட்டிட பட்டியல் போட்டு அதுல சைனா, ஜப்பான், இந்தியா, ஸ்ரீலங்காவை போட்டு கருப்பு கொடி கருப்பாலே மூடி ஸ்ரீலங்காவை போட்ட உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அட எங்கட நாடு சேர்ந்து போகுது, அவங்க வர போறாங்களே, யார் இவங்களை கூப்பிட போறாங்க? அவங்கள பாக்குறான். பார்த்த உடனே இவன் கபூர் உடைக்கிறான். கபூர் உடைக்கிற கொள்கை யார் இங்க சொல்றான்? SLTJ தான் சொல்லுது. அப்ப SLTJ தான் கூப்பிட போறாங்க போல. கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கணுமா இல்லையா? கொஞ்சமாவது மூளை இருக்கணுமா இல்லையா? இதை செல்லக்கூடியவர்கள் இலங்கையில் நாங்கள் எவ்வளவு ஜனநாயகமாக இயங்குறோம், எவ்வளவு சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம். சில விஷயங்கள்ல எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டாலும், எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும், சட்டத்துடைய அந்த ஆதிக்கத்தின் மீது நாங்கள் கண்ணியம் வைத்து நம்பிக்கை வைத்து எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொண்டு வருகிறோம். இதை சிந்திக்காமல் இந்த நாட்டுடைய யாப்புக்கு உட்பட்ட விதத்தில் நாங்கள் செயல்படுறோம். இதை சிந்திக்காம எவனோ ஒரு கூமுட்டை வந்து ஒரு கருத்தை பரப்புவானா, அந்த கருத்தை வைத்துக் கொண்டு உளவுத்துறைகளும் ஏனைய பாதுகாப்பு துறையினர்களும் இதை வந்து ஆய்வு செய்வார்களாம். இதை தேடி பார்ப்பாங்களாம். எங்க எதை தேடணும் என்று விவஸ்தெல்லாம் போயிருச்சு. அவன் சொன்னானா இலங்கைக்கு வாரன்னு சொன்னானா? அவனுக்கு வந்து அங்க ஈராக்க சிரியாவை இன்னும் கைப்பற்றதுக்கு நிறைய வேலை பண்ணணும் என்று அங்க கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறான். இவங்க வந்து இலங்கைக்கு வர போறாங்களா? அது இந்தியாவுக்கு, இலங்கையை விடுங்க, இந்தியாவுக்கு சாதாரண விஷயமா? இந்தியான்ற நாடு எடுத்துக்கொண்டா அது சாதாரண விஷயமா கேட்கிறேன். ஒரு நாடு, முழு நாடு அல்லாஹ் நினைச்சா எதையும் சாதிக்க வச்சிரும், அது வேற விஷயம், அது தனி விஷயம். பொதுவாக இவங்கட கணக்குப்படி, உலக கணக்குப்படி பார்த்தா ஒரு பெரியோரு நாடு, பிரம்மாண்டமான நாடு, பெரியோரு ராணுவத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள், எண்ணிக்கையில கூட அந்த ராணுவத்தினர்களுடைய எண்ணிக்கையில கூட மோத முடியாத அளவுக்கு பெரியோரு படை இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விதிமுறைகள்ல பார்த்தால் கூட அவர்களோட போர் செய்யறதுக்கு 50% பலம் இங்க இருக்கணும். அந்த 50% இருக்குமா? ராணுவத்தோட ஒப்பிட்டு பார்த்தா இருக்குமா? இருக்கல. ஈராக்ல இருந்துச்சு அடிக்கிறான், இருந்ததுனால அவன் அடிக்கிறான், அவன் ஆட்சியை உருவாக்குறான், ஆட்சியை பிரகடனப்படுத்துறான், இஸ்லாமிய சட்டத்தை நான் அமுல்படுத்துறேன்னு சொல்றான். அது அவன் நாடு விஷயம், அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக உரிமை மீட்பு போராட்டம் நடத்துறான். அது எங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அவன் எதையும் செஞ்சுட்டு போட்டும். நாங்க என்ன பண்ணோம்? இலங்கை நாடை வந்து நாங்க எங்கேயாவது அந்தரத்தில் விட்டோமா? சர்வதேசத்தில் ஒரு சவாலுக்கு இலங்கை முகம் கொடுக்கின்ற நேரத்தில் எந்த இஸ்லாமிய அமைப்பும் குரல் கொடுக்காத நேரத்தில், வயந்தாங்கோழிகளாக நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் தான் களத்தில் இறங்கி அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். என்ன ஜியாலன்னு கேட்கிறேன். நாங்க செஞ்சது தேடி பாருங்க, ஆய்வு செஞ்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நாங்கள் இரத்த தானம் செய்து இலங்கை முஸ்லிம்கள் முன்மாதிரியான முஸ்லிம்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இலங்கையில முதலாவது இடத்தை இரத்த தானத்தில் இலங்கை வரலாற்றில் ஒரு இஸ்லாமிய மார்க்க பிரச்சார அமைப்பு பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தான் என்பதை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எதுக்கு சொல்றேன்னா, இயக்கத்தை பேசி இயக்கத்தை வளர்க்கிறதுக்காக அல்ல, ஏதோட யாரோட யாரை டச் பண்றான்னு பாருங்க. ஒரு விவஸ்தை இருக்கணும், ஏதாவது ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். எந்த அடிப்படையும் இல்லாமல் இந்த விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, யாருக்காக யாரு போர் செய்யணும் என்றதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துன் நிசா 75வது வசனத்துல வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், நீங்கள் ஏன் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள்? வல் முஸ்தலஃபீன மினர் ரிஜால் வன் நிசாஇ வல் வில்தானி அல்லதீன யகூலுன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதியில் கரியா, பலவீனமான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அவங்க சொல்றாங்க, எங்கள் இறைவனே எங்களை இந்த ஊரை விட்டு நீ வெளியேற்று, கரியத்தல் லாலிமி, அநியாயக்கார ஊராக இருக்கிறது, அட்டூழியம் செய்யக்கூடிய ஊராக இருக்கிறது, இந்த ஊரை விட்டு எங்களை வெளியேற்று, வஜ்அல்லனா மில்லதுன்க வலியன், அந்த எங்களுக்கு உன்புறத்திலிருந்து ஒரு பொறுப்பாளரை, ஒரு பாதுகாவலரை ஏற்படுத்து, வஜ்அல்லனா மில்லதுன்க நசீரா, உன்னிடமிருந்து ஒரு உதவியாளரையும் ஏற்படுத்து அந்த ஊரிலே பலவீனமானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த கோரிக்கையை நீங்கள் செவிமடுக்காமல் ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்று மக்கால பலவீனமானவர்களாக பாடுபட்டவர்களை பார்த்து மதீனாவிலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ரசூலா கிட்ட அல்லாஹ் சொல்றான். அவங்க கஷ்டப்படுறாங்களா இல்லையா?
துன்புறுத்தப்படுறாங்களா இல்லையா? நீங்க தான் ஆட்சி என்று அமைச்சிட்டீங்களே, இஸ்லாமிய நாடு என்று பிரகடனப்படுத்திட்டீங்களே, அவர்கள் முஸ்லிம்கள், உங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்களாக அவர்கள் கருதப்பட வேண்டும். அவர்களுக்கு துன்புறுத்தப்படுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அவர்கள் பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் அவர்களை அழைக்க கூடாது, அவர்களுக்காக வேண்டி நீங்கள் போரிடக்கூடாது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மக்கால இருந்த அந்த பலவீனமான முஸ்லிம்களுக்கு எல்லாம் என்ன செய்யல, கட்டளையிட்டு நீங்க அபூஜலுக்கு அடிச்சு, அபூ சுஃபியானுக்கு அடிச்சு, எல்லாத்துக்கும் அடிச்சு நீங்க ஆட்சியை கைப்பற்றுங்க அல்லாஹ் சொல்லாம, மதீனால உள்ள ஆட்சி தலைவரான இறை தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்டா, யார் யாருக்கு போர் செய்யறதுன்றதையும் விளங்கணும். எல்லாருமே போர் செய்ய முடியாது. அந்த போர் செய்வதாக இருந்தா ஆட்சி இருக்க வேண்டும். நீதியான ஒரு ஆட்சியாளர் இருந்து அந்த ஆட்சியை வழிநடத்தி கொண்டு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வழிநடத்த வேண்டும். அவன் சுயநலனுக்காக போர் செய்ய சொன்னா அவன் ஒழுங்கா சொல்ல மாட்டானே, மார்க்கத்தை சொல்ல மாட்டானே. அவன் விருப்பத்துக்கு அநியாயம் செய்ய சொன்னா அநியாயங்களுக்கு கட்டுப்பட முடியாதே. பாவமான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பது கிடையாது. இது இருக்க வேண்டும். அடுத்தது, பலவீனமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு இடத்துல இருக்கணும். அவர்களுக்காக வேண்டி பலமுள்ளவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்பதை தான், போர் செய்ய வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் சொல்லுது. அதுல கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், எங்களுக்கு பலம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பலம் தெரியுமா? வா இத்தூலஹும் மஸ்ததாத்தும் மின் கூவத்தின், உங்களால் இயன்ற அளவு உங்களுடைய பலத்தை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். வமின் ரிபாத்தில் ஹைலி துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹ் வ அதுவக்கும், நீங்க குதிரைகளை சேர்ப்பதாக இருந்தாலும் நல்ல போருக்காக வேண்டி தயார் செய்யப்பட்ட குதிரைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிரியும் அல்லாஹ்வுடைய எதிரியும் பயப்பட வேண்டும். பயப்படுற விதத்தில் இங்க ஆயுதம் இருக்கணும். இங்க ஆயுதத்தை தயாரிக்கணும். ஆட்சியா இருந்தாலும் ஆட்சியில ஆயுதமே இல்லை, பொம்மை ஆட்சி இருக்குது. பழைய மலக்கடை பிடிச்ச ஒரு வாழை வச்சுக்கொண்டு யுத்தம் செய்யலுமா? இயலாது. அந்த பலத்துக்கு ஏத்த மாதிரி எங்களுடைய பலம் நவீன கருவிகளை வைத்துக் கொண்டு ஆட்சி தனக்கு தேவையான, அரசாங்கம் தனக்கு தேவையான ஆயுத பலங்களை அவர்கள் சேமித்துதான் அந்த ஜிஹாதில் அவர்கள் இறங்கணும். பலவீனமானவர்கள் இருந்தாலும் சரி, ஆட்சியாளர் இருந்தாலும் சரி, நேர்மையானவராக இருந்தாலும் சரி, ஆட்சியை போர் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் நிர்பந்தம் வந்தாலும் சரி, ஆயுதம் இல்லையா மௌனம்தான். ஆயுதம் இல்லையா போர் செய்ய முடியாது. பலம் இல்லையா போர் செய்ய முடியாது. ஏண்டா அதே அழிவா போயிரும். இருக்கிற ஆட்சி கூட இல்லாம போயிரும். தேவையில்லாம வீண் பிரச்சனை வந்துடும். இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு கூட ஒழுங்கா அல்லாஹ்வை வணங்கி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அதனால பலத்தை ஏற்படுத்திக் கொள்ள சொல்லுது. அந்த பலம் எத்தகைய பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுவன் நபியு ஹர்ரிலில் மூமினீன அலல் கிதால், நபியே மூமின்களை போர் செய்வதற்கு நீங்கள் வற்புறுத்துங்கள், அவர்களை ஆர்வமூட்டுங்கள். இய்யக்கும் மின்கும் இஸ்ரூன சாபிரூன, உங்களில் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய 20 பேர் இருந்தா யக்லிபு மிஅத்தைனி, அவர்கள் 200 பேரை வென்றெடுப்பார்கள். 20 பேர் இருந்தா 200 பேர் அங்க இருக்கணும். எங்கட பக்கத்துல 20 பேருண்டா அந்த பக்கத்துல 200 பேர். 200க்கு 20 சொன்னா 1க்கு 10 வருது. 1க்கு 10 பலம் இருக்க வேண்டும். இது எப்ப? ஆரம்ப சட்டம். அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், வையக்கும் மின்கும் மேத்துன் யக்லிபு அல்ஃபம் மினல்லதீன கஃபரு, உங்ககிட்ட 100 பேர் இருந்தா எதிரிகள் 1000 பேர் இருக்கணும். எதிரிகள்ட்ட 1000 பேருக்கு நீங்க 100 பேர் தாக்கு பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். 10 பேரை ஒருத்தர் சமாளிக்கிறதுன்றது லேஸ் இல்ல. நாங்க என்ன சூப்பர் ஸ்டாரா 10 பேரை சமாளிக்கிறதுக்கு, சுத்தி சுத்தி அடிக்கிறதுக்கு? இது ஆரம்பத்தில் அல்லாஹ் நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். நீங்க போர் செய்யறதா இருந்தா 10 பேரை சமாளிங்கடா. ஒருத்தர் இருந்து 10 பேரை சமாளிக்கணும். முடியுமா? நபித்தோழர்கள் களமிறங்கினார்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சு. ஆனா அதனுடைய சில கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அல்லாஹ் ஹஃபஃபல்லாஹு அன்கும், அல்லாஹ் இப்போது உங்களுக்கு இலகுவாக்கி விட்டான். வ அலிம அன்ன ஃபீக்கும் லஅஃபன், உங்களில் பலவீனமானவர்கள் இருப்பதை அல்லாஹ் அறிந்து விட்டான். ஃபையக்கும் மின்கும் மிஹத்துன் சாபிரத்துன், உங்களில் பொறுமையான 100 பேர், தாக்கு பிடிக்கக்கூடிய தைரியசாலிகள், பொறுமையாளர்கள் 100 பேர் இருந்தா யக்லிபு மிஹத்தைனி, அவர்கள் 200 பேரை வென்றெடுப்பார்கள். எதிரிகளுடைய 200 இங்க 100, அப்ப 2க்கு 1, ஒருத்தருக்கு 2. 2 பேரை சமாளி, 2 பேரை சமாளிக்கலுமா இல்லவா? ஏலும். அல்லாஹ் வானவர்களை எக்ஸ்ட்ராவா தந்துருவார். அந்த பட சூப்பர் படம் வரும், அவங்களோட சேர்த்து 2 பேரை நீங்க ஒருத்தராக சமாளிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்துல அன்ஃபால்ல 65 66வது வசனம், பலத்துல ஹாஃப் இருக்கணும். இந்த அரைவாசி 50% பலம் எங்களிடம் இருக்குமேயானால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த நேரத்தில் இந்த எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்ட விதத்துல போர் செய்யலாமே தவிர கல்ல தூக்கி அடிக்கிறது தான் எங்கட போர்க்கலை ஆகிது. கல்ல தூக்குவான், அடிப்பான்,
அடிச்சோடனே வந்து அந்த கல் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் பத்ர் போர்க்களத்தில் கல்லை வீசினாங்களே, அந்த மாதிரி இவங்க கல்லடிச்சோடனே அல்லாஹ் கல்லடிச்ச மாதிரி இவங்க எல்லாம் நினைச்சு கொண்டு கல்லடிக்கிறதால என்ன யுத்தம் என்று கேட்கிறேன், நாங்கள் என்ன ஜிஹாத் என்று கேட்கிறோம். அப்ப இந்த ஜிஹாத் என்பதை சரியான முறையில் புரிந்து நாங்கள் மூமின்களை முஸ்லிம்களை கோழைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. எல்லாத்திலையும் குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்க கடமைப்பட்டவர்கள் இந்த விஷயத்துல மட்டும் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு ஏன் முழுமையா பார்க்கறோம் இல்ல. சாதாரண மசாயில் பிரச்சனை, அது சாதாரண மசாயில் பிரச்சனையா இருந்தா ஒரு தவறு நடந்துச்சு பிறகு திருத்திக் கொள்ளலாம், தவறா விளங்கிட்டோம் வேண்டா. ஆனா இதுல ஒரு முடிவெடுத்தா ஆய்வு செய்வதா இருந்தா நுனிப்புள் மேஞ்சி ஆய்வு செய்ய முடியாது. முழுமையான கவனத்தை செலுத்தி ஆய்வு செஞ்சு ஒரு முடிவெடுப்பதற்குரிய ஒரு அம்சம்தான் இந்த ஜிஹாத் என்பது. எனவே இந்த ஜிஹாதை தான் இஸ்லாம் சொல்லுதே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய விதத்துல ஒரு பயங்கரவாதத்தை இஸ்லாம் சொல்லல, ஒளிஞ்சி அடியண்டு இஸ்லாம் சொல்லல, மூஞ்ச மூடிக்கொண்டு விரட்டி அடியன்னு சொல்லல. இவர்கள் சொல்வதை போன்று கரில்லா போர் முறையை இஸ்லாம் ஜிஹாத் என்று சொல்லவில்லை. ஜிஹாத் என்றால் பகிரங்கமாக பிரகடனப்படுத்த வேண்டும், பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அடிக்கிற இடத்த சொல்லி அடிப்பான் ஒரு ஜிஹாத் முஜாஹித். இது போன்ற ஜிஹாதுகள் உலகத்தில் எங்க நடக்குதோ அது உண்மையான ஜிஹாத். எங்களுக்கு ஜிஹாத் விளங்காம ஒரு சில ஜிஹாதுகளை பார்த்து அதை பயங்கரவாதம் நாங்களே சொல்றோம். ஒரு சிலர் வந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்ட விதத்தில் ஜிஹாத் செய்வாங்க, அவங்கள பார்த்து நாங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்றோம். நாங்களே சொன்னா அடுத்தவன் என்ன சொல்லுவான், ஒரு சில ஜிஹாதுகள் நடக்குது உண்மையில அது பயங்கரவாதம், ஆனா அதை பார்த்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் என்று முஸ்லிம்கள் எல்லாம் குழம்பி போய் இருக்கிறாங்க. இந்த சொன்ன விதிமுறைகளில் யாராவது ஜிஹாத் செய்வார்களே ஆனால் அவர்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றி ஊடகங்கள் என்ன தகவலை சொன்னாலும் சரி, அல்லாஹ் ரசூல் சொன்ன இந்த விதிமுறைக்கு உட்பட்ட விதத்தில் யாராவது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்பவர்கள் தான். இந்த விதிமுறைக்கு மாற்றமாக என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்ன பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, என்ன பலசாலிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் போர் செய்வார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யவில்லை என்ற முடிவுக்கு நாங்க வரணும். இப்ப நிறைய பேருக்கு சில செய்திகள் வந்து சந்தேகத்துக்குரியதா மாறிடுச்சு. இது என்ன ஜிஹாதா, இது ஜிஹாதா அல்லாஹ்வுடைய பாதையா இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையா இல்ல, எல்லாரும் கேள்வி கேட்டு அல்லாஹ்வுடைய பாதைன்னு கேட்கிறாங்க. இந்த அல்லாஹ்வுடைய பாதைக்கு அளவுகளை சொல்லியாச்சு, தீர்வு செய்து கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள் எது அல்லாஹ்வுடைய பாதை என்றதை இந்த அளவுகோலுக்கு உட்படுத்தி நீங்க விளங்கினீங்க என்று சொன்னா உங்களுக்கு இலகுவாக முடிவு செய்ய முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஜிஹாத் என்பதை மிக தெளிவாக பல நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி விளக்கி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை புரியாதவர்கள் இந்த ஜிஹாதை விமர்சனம் செய்வார்கள். ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இதிலே முழுமையான தெளிவை பெற்றவர்களாக இருப்பதுதான் காலத்தின் தேவையாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உலகத்தில் பயங்கரவாதம் நடக்குது முஸ்லீம் அல்லாதவர்களால். அதை ஒருபோதும் மனித உரிமை ஆணைக்குழுக்களோ சர்வதேச நீதிமன்றங்களோ ஐக்கிய நாடு சபைகளோ பேசுவதே கிடையாது. இப்போ கடந்த 9ஆம் தேதி காசால வந்து என்ன செய்யறான், பெரியோர் தாக்குதலை நிகழ்த்தினான். இஸ்ரேலிய பயங்கரவாதிகள், அநியாயக்காரர்கள், காடையர்கள் என்ன செய்தார்கள், அப்பாவி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாத்தையும் குறிவச்சு ஒரு பயங்கரமான தாக்குதல். அதுல வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பொதுமக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க, போர் யாரோட செய்யணும், ஒரு போருக்கு யாரு வந்தாங்களோ அவங்களோட செய்யணும். போர் செய்யாத, ஆயுதம் ஏந்தாத அப்பாவிகளை வந்து ஏவுகணை வச்சு தாக்குறான்டா, ஒன்றா ரெண்டா, எத்தனை ஏவுகணை எத்தனை ஆயுதங்களை பயன்படுத்திக்கிறான்னு பாருங்க. 40,000 இஸ்ரேலிய ராணுவத்தினரை வச்சிருக்கிறான். இந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே வந்து இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை வந்து 40,000 ராணுவத்தை வச்சு முழு பாலஸ்தீனத்தை நாங்கள் பிடிக்க போறோம், எல்லாத்தையும் அடிக்க போறோம் என்று சொல்லி 40,000 ராணுவத்தை வச்சுக்கிறான். இங்க வந்து ராணுவமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த போராளிகள் அவர்கள் ஆயுதம் ஏந்தி அடிச்சாலே தவிர அங்க தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒழுங்கான ஒரு ராணுவம் இல்லை. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, 40,000 பேரை குவிச்சு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலிய ராணுவத்தில் சிறப்பு பிரிவு ஒன்றை, அது 1500 பேரை இந்த STF மாதிரி வச்சிருப்பான். அது சிறப்பு பிரிவு ஒன்றில் 1500 பேரை குவிச்சு வச்சுக்கிறான். அதே மாதிரி IDF ஸ்பெஷல் K9 யூனிட் ஒரு யூனிட்டை வச்சிருக்கிறான். சேரட் மெக்லன் யூனிட் ஒரு யூனிட், யமாம் யூனிட் ஒரு யூனிட், பல யூனிட்டுகளை போட்டு யாருக்கு அடிக்கிறதுக்கு, பெண்களுக்கு அடிக்கிறதுக்கு, யாருக்கு அடிக்க, குழந்தைகளை தாக்குறதுக்கு, அப்பாவிகளை தாக்குறதுக்கு, ஆயுதம் ஏந்தாத வெகுளிகளை தாக்குறதுக்கு. இப்படி அநியாயம் பண்றானே, எந்த மனித உரிமை ஆணைக்குழு பேசுது? யாராவது பேசுறாங்களா? யாராவது சொல்றாங்களா?
ஒரு சிலருக்கு அறிக்கை விடக்கூடியவர்கள் இதற்கு அறிக்கை விடுகிறார்களா? இது அநியாயம் என்று சொல்றாங்களா? செப்டம்பர் 11 அட்டாக்க வந்து பெருசா உலகத்துக்கு கொண்டு போனான். கடைசியில் செஞ்சவன் அவன் இல்லை. இவன் யார செய்தியை செஞ்சதா சொன்னாலும் அவன் செய்யல. இங்க அநியாயமா பச்சையா விளங்குதே. வீடியோஸ் காட்டுறானே. பிள்ளைகள் குழந்தைகள் எத்தனை பேர் இறந்துக்கிறாங்க? 4 குழந்தைகள் உட்பட 17 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 26 குழந்தைகள் உட்பட 122 பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த வேலைக்கு 444 ஏவுகண்கள் எறியப்பட்டிருக்குது. 444 ஏவுகண் ராக்கெட்ஸ் அடிச்சுக்கிறான். இவ்வளவு அநியாயம் பண்றானே. இதை யாரு பேசுறா? எவனும் பேசுறான் இல்ல. இதுதான் பயங்கரவாதம். எது பயங்கரவாதம்? ஜிஹாத் என்பது பயங்கரவாதம் கிடையாது. பயங்கரவாதம் என்றால் ஒருத்தனை பார்த்து பயப்படுறது. யாரை பார்த்து யாரு பயப்படுவா? ஆயுதத்தை தூக்கிக்கிறவனை பார்த்து நிராயுத பாணி பயப்படுவான் இல்லையா? ஆயுதத்தை தூக்கிக்கிறவன் பார்த்து ஆயுதத்தை தூக்கிக்கிறவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டான். இவங்கிட்ட ஆயுதம் இருக்குது, அவங்கிட்ட ஆயுதம் இருக்குது. பொதுமக்களை தாக்குறதா இருந்தா பொதுமக்கள் குழந்தைகள் ஆயுதத்தை தூக்கிறவனை பார்த்து பயப்படுவான். பொதுவா தன்னை விட வயசுல மூத்தவங்களை பார்த்தாலே பயப்படுவான். ஆயுதத்தை தூக்கி குழந்தைகளை தாக்கினா யாரு பயங்கரவாதிகள் கேட்கிறோம். வார்த்தைக்கு விளக்கம் சொல்லி கொண்டு திரிறான். ஃபண்டமெண்டலிசம், டெரரிசம், எக்ஸ்ட்ரீமிசம் உண்ட இசங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வை. இந்த இசம் வழிபாடு வசைப்பாடுகளுக்கெல்லாம் நாங்க வந்து மயங்கி போக மாட்டோம். உண்மையிலே அநியாயம் பாலஸ்தீனத்தில் நடக்கிறது. அநீதி இழைக்கப்படுறாங்க. அவர்களுடைய சொந்த பூமியை விட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. தினசரி கொண்டு குவிக்கப்படுறாங்க. இதுக்கு யாருமே பேசுறாங்க இல்ல. இலங்கை அரசாங்கம் ஒரு அறிக்கை விடுமா? பாலஸ்தீனத்தில் அநியாயம் நடக்குது, பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்கள் தாக்கப்படுறாங்க, இலங்கை அரசாங்கம் அறிக்கை விடுமான்னு நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்ப விட போறான்? எப்ப சொல்ல போறான்? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நடக்காது. நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். இது குறித்து மக்களை திரட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்வதா இல்லை என்பதை நாங்கள் ஜமாத் நிர்வாகம் கூடி இந்த ரமலான்ல இருந்தாலும் பரவாயில்லை, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. அந்த குழந்தைகளுடைய அந்த மரணித்த சடலங்களை பார்த்து, பெண்களுடைய அவல நிலைகளை பார்த்து, 2 குழந்தைகள் தாயுடன் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இஸ்ரேலிய அநியாயக்காரர்கள் அந்த தாயை தனியாக விபச்சாரத்துக்காக வற்புறுத்தி ஒரு வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு செல்கிறான். 2 குழந்தைகளும் அந்த வாகனத்துக்கு பின்னால் ஓடோடிக்கொண்டு அழுது கொண்டு கதறிக்கொண்டு திரிகிறார்கள். இதை பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கிறதா? என்ன பண்றது என்று விளங்குது இல்ல. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்விடம் நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த அநியாயங்களை தட்டி கேட்பதற்குரிய அந்த சர்வதேச அந்த பலங்களை நாங்கள் அவர்களுக்கு அழுத்தம் தெரிவிக்க வேண்டும். ஒழுங்கா பாரு, எங்களுடைய முஸ்லிம் சகோதரி துன்புறுத்தப்படுகிறாள், எங்களுடைய குழந்தைகள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள், இதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் ஏதாவது பண்ணு, அவங்களை நிறுத்து என்று சொல்லி சர்வதேசத்துக்கு நாங்கள் அழுத்தம் தெரிவிக்க வேண்டும். அங்க மட்டும் இல்லைங்க, மியான்மர்ல எத்தனை வருஷமா அடிக்கிறான்? 3 வருஷமா கண்டினியூ அடிக்கிறான். ஒரு சில பௌத்தர்கள் அவர்கள் இனவாதத்தை தூண்டிவிட்டு முஸ்லிம்களை கொன்று குவிக்கிறாங்க. அந்த பாணியை தான் இங்கேயும் கொண்டு வர பார்த்தான். பௌத்த மக்களை தூண்டி பலவிதமான பௌத்த மக்கள் அவர்கள் நன்கு மனிதாபிமானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலரை தூண்டி இனவாதத்தை கிளப்பி என்ன செய்யறாங்க? அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்க வைக்கிறாங்க. இங்க வந்து ஒரு 200-300 கடைகள் 400 கடைகளோட போச்சா, அங்க 3 வருஷமா அடிச்சு கொண்டிருக்கிறான். பல ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ராக்கை மாகாணத்தில் மாத்திரம் 240 பேர் உயிரிழந்து 40,000 பேர் தன்னுடைய 1,40,000 பேர் வீடுகள் சொத்துக்கள் எரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இந்த வன்முறையில் மியான்மர்ல நடக்கிறதுல கடைசியா 2ஆம் தேதி ஒருத்தர் வந்து வியாபாரத்துக்கு போனாராம். விலைக்கு ஒரு சாமானம் வாங்க போனாராம். வாங்க போன நேரத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சாராம்? பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்குறதுக்கு முயற்சி செஞ்சாராம் என்று ஒரு வதந்தியை பரப்பி அதுல ஒரு வன்முறை இப்ப அந்த கண்டினியூஸா நடக்குது. இவங்க ஊரடங்கு சட்டத்தை போட்டு அடிக்கிறது எல்லாத்துக்கும். அங்கே ஊரடங்கு சட்டத்தை போட்டு 2 பேர் மௌத்து. அதுல ஒருத்தர் வந்து முஸ்லீம் அல்லாதவர், ஒருத்தர் முஸ்லீம் சகோதரரா இருக்கிறாரு. இப்படி மியான்மர்ல வன்முறை நடக்குது. எந்த மனித உரிமை ஆணைக்குழு பேசுது? எந்த சர்வதேசம் பேசுது? எந்த ஐக்கிய நாடு சபை பேசுது? இது பயங்கரவாதம் என்று ஏன் இவங்க முத்திரை குத்தல? முஸ்லீம்கள் தாடியோடு வந்தா முத்திரை குத்திடுவாங்க, முஸ்லீம்கள் தொப்பியை போட்டு வந்தா முத்திரை குத்திடுவாங்க. அண்ணா பயங்கரவாதி வந்துட்டான், அண்ணா அழிக்கிறதுக்கு வந்துட்டான், அண்ணா இஸ்லாம் தீவிரவாதம், இஸ்லாமிய பயங்கரவாதம், இப்ப இது பௌத்த பயங்கரவாதம் என்று அறிவிப்பியா? ஊடகங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். இந்த ஊடகங்கள் சரியா அவங்களோட தர்மத்தை செய்யணும். பேட்டி எடுக்கிறதுக்கு தூக்கொண்டு வருவோம் மைக்க, ஒத்தனை வந்து நியூஸை வெளியிடுறது இல்லை. ஏன்னா வெளியிட்டேன்னு சொன்னா இவங்க வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்துக்கு வந்துடும் தெரியும்.
அதனால ஊடகங்களோட வேலை இருக்கிறத எடுத்து சொல்லணும். ஊடகங்களை பகைச்சுக்கொள்ளக்கூடாதுன்னா பயக்கக்கூடாதுதான். அதுக்காக நீ உன்ட நியாய தர்மத்தை நீ செய்யணுமா இல்லையா? ஒரு நாளும் செய்யறது இல்லை. எல்லாமே பொய்யான செய்தி, எல்லாமே வதந்திகள், அவதூறுகள், அசத்தியங்கள் பரப்புறதுல உங்களோட காலம் போகுது. இதை பரப்புவியா? பயங்கரவாதம் என்று சொல்லுவியா? சொல்ல மாட்டான். புத்தகயாக்கு தாக்குதல் நடத்தினா உடனே முஸ்லிம்கள் நடத்தினாங்க. யார் அடிச்சேன்னு தெரியா? முஸ்லிம் தீவிரவாதம் பண்ணுவான், இஸ்லாமிய தீவிரவாதம் பண்ணுவான். இது தெளிவா அடிக்கிறானே, பௌத்த மதம் என்று சொல்லிக் கொண்டு அடிக்கிறானே. தாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக மியான்மர் மக்கள், பாலஸ்தீனத்தில் மக்கள் தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படுறாங்களே. இதை ஏன் பயங்கரவாதம்? மத அடிப்படையை வைத்து ஒருவர் இன்னொருவரை தாக்குவதாக இருந்தால் அதுதான் அடிப்படைவாதம். அடிப்படைவாதத்துக்கு விளக்கம் கேட்கிறாங்களே, இதுதான் அடிப்படைவாதம். நாங்க அடிப்படைவாதம் செஞ்சோமா? நாங்க மதத்தை அடிப்படையாக வச்சு யாரோ தாக்கினோமா? யாருக்காவது நாங்க துன்புறுத்தினோமா? அடிப்படைவாதத்தை செய்யக்கூடியவர்களை அங்கே அடிப்படைவாதிகள் என்று யூதர்களையும் இந்த பௌத்தர்களையும் அவர்கள் இனம் காட்டுவார்களா? காட்ட மாட்டார்களே. செய்யக்கூடியவர்களை காட்டாம யாரு செய்யலையோ அவர்களுக்கு இந்த பட்டம் பதவி என்ன செய்யறாங்க போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதையும் நாங்கள் கவலையோடு கண்டிக்கிறோம், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலைமைகள் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோகமான நிலைகளுக்கு நாங்கள் அல்லாஹ்விடம் அன்றி துஆ கேட்க வேண்டும். சர்வதேசத்தில் இருப்பதனால இதுக்கு நாங்கள் இங்க ஒரு அளவு தான் போராட முடியும். எங்களால் வேண்டிய போராட்டம் ஒரு அளவுல தான் நிற்கும். அதனால நாங்கள் துஆ செய்யணும். அடுத்தது ஒரு செய்தி இறுதியாக, இப்ப சர்வதேச அளவுல ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. ISIS என்ற ஒரு அமைப்பு, இஸ்லாமிக் ஸ்டேட் ஃபார் ஈராக் அண்ட் சிரியா என்ற பேர்ல அவங்க ஒரு அமைப்பு உருவாக்கொண்டு அதில் ஒரு ஹிலாஃபத்தை பிரகடனப்படுத்தி அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. நம்ம சகோதரர்கள் அந்த கருப்பு கொடி ஏந்தி வந்த உடனே ஹதீஸ்களை பார்த்து என்ன செய்யறாங்க? உடனே அப்ப கருப்பு கொடி ஏந்தி ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக்கிறாங்க, குராசான்ல ஒரு கூட்டம் வெளியேறுவார்கள், அவர்கள் இறுதி வரைக்கும் அவங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்த்து இந்த செய்திகள் உண்மையானதா, இந்த செய்திகள் ஆதாரப்பூர்வமானதா என்று விளக்கம் கேட்டு என்ன செய்யறாங்க? சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அனைவருக்கும் பொதுவாக விளங்கக்கூடிய விதத்தில் அந்த செய்திகளுடைய நிலைமைகள் சம்பந்தமா நாங்கள் சொல்றோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமிதியில 2195வது செய்தியிலையும் அஹ்மதுல 8420வது செய்தியிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஹ்ருஜு மின் குராசான ராயாத்துன் சூதுன் லா யருதுஹா ஷைஉன் ஹத்தா துன்ஸப பி ஈலியா அப்படின்றாங்க. அந்த ஈலியா என்று சொல்லக்கூடிய இடத்தை சம்பவிக்கும் வரைக்கும், அவர்கள் அந்த இடத்தை அடையும் வரைக்கும் கருப்பு கொடி ஏந்திய ஒரு கூட்டத்தினர் போராட்டம் நடத்தி கொண்டிருப்பார்கள், அவர்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி வருது. ஆனா இந்த ஹதீஸ் பலவீனமான செய்தி. ரிஷ்தீன் பின் சாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறாரு, இவர் பலவீனமானவர். ஏகத்துவவாதிகள் பலவீனமான செய்தியை பரப்ப முடியுமா? முடியாது. சஹீஹான செய்திகளை மாத்திரம்தான் பரப்ப வேண்டும். அப்ப இந்த செய்தி பலவீனம். இன்னொரு செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள கருவூலங்களுக்காக 3 பேர் சண்டை போட்டுக் கொள்வாங்க, அவங்க எல்லாம் ஒரு கலீஃபாட பிள்ளைகள் தான், அந்த மூவருக்கும் என்ன செய்யாது? அந்த ஹிலாபத்து கிடைக்காது. அப்போது கிழக்கு திசையிலிருந்து ஒரு கூட்டம் வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தி கொண்டு வருவார்கள். தத்துலு உர் ராயாத்து சூது மின் கிபலில் மஷ்ரிகி, அவர்கள் கிழக்கு திசையிலிருந்து, மதீனாலிருந்து கிழக்கு திசைண்டா அந்த ஈராக் பகுதியிலிருந்து அப்படி இங்க வர காட்டிலும் தென்னாசியா பகுதிகள் எல்லாம் வந்துடும் கிழக்கு திசைக்கு. அப்ப இந்த பகுதியிலிருந்து வருவாங்க, கருப்பு கொடியை சுமந்து கொண்டிருப்பார்கள். ஃபயக்தலூனக்கும் கத்லன் யம் யுக்தலுஹு கௌமுன், அவர்கள் போர் செய்வார்கள். இதற்கு முன் யாருமே போர் செய்யாத விதத்தில் அவ்வளவு பலமான முறையில் போர் செய்வார்கள். சும்மா தக்கர செய்ய பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நேரத்திலே நீங்கள் பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது நீங்கள் அவர்களுக்கு பையத் உறுதி பிரமாணம் செய்யுங்கள். ஃபஇன்னஹு கலீஃபத்துல்லாஹில் மஹ்தி, அவர்தான் உங்களுடைய ஆட்சியாளர் கலீஃபா மஹ்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இப்னு மாஜால 4074வது செய்தியாகவும் அஹ்மதுல 21383வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த செய்தியும் பலவீனமான செய்தி தான். விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த செய்திகளை கண்ட உடனே கேட்ட உடனே நமக்கு எல்லாம் மேலெல்லாம் புல்லரிச்சு இதான் உண்மையோ, இதான் நடந்துச்சோ, பனிக்கட்டில் தவழுவோம் என்று எல்லாம் பனிக்கட்டி செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. என்னன்னு சொன்னா பலவீனமான செய்தி. பலவீனமான செய்தியை வச்சு நாங்கள் அமல் செய்யக்கூடாது, நம்பிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, முன்னறிவிப்புகளை நம்பக்கூடாது, அது எடுபடாது. அப்ப அவங்க கருப்பு கொடி ஏன் தூக்குறாங்க, அது அவங்க கிட்ட தான் கேட்கணும், ஏன் கருப்பு கொடி தூக்கினீங்க?
அவங்க கிட்ட தான் கேட்கணுமே தவிர இதுக்கும் அந்த ஹதீஸுக்கும் எந்த இவங்களுக்கு அந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே நேரத்தில் இந்த செய்தியில அபு கலாஃபாவின் ஆசிரியர் அபு அஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் யாரென அறியப்படாதவர். அதே மாதிரி அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல அபு சைத் என்பவர் இடம்பெறாரு. அவரும் பலவீனமானவர். காலித் அல் ஹிதா என்பவர் என்று ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கடைசி காலத்தில் மூல குழம்பி போனவர் என்று ஹதீஸ்களில் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்திகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதே போன்று இன்னும் பல அறிவிப்புகள் வருது. இதே செய்தியை தொட்டு கருப்பு கொடி, பனிக்கட்டி, தவளுங்க, பையச் செய்யுங்க, நல்ல போரிடுவாங்க. யாருமே இவங்களை போல போரிட்டது இல்லை. கூராசான் பகுதியில், கிழக்கு திசையில் இப்படி வரக்கூடிய அனைத்து செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. எனவே இந்த செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பலமான செய்திகளை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளும். அதுக்காக இந்த செய்தி பலவீனம் என்றதுனால அங்க செய்யக்கூடியவங்க சரியா பிழையா செய்யறாங்க நாங்கள் முடிவெடுக்க கூடாது. அவங்க செய்யற செயலை பார்த்து தான் சரி பிழை முடிவெடுக்கணுமே தவிர ஹதீஸ் பலவீனம் என்ற காரணத்தினால அப்ப இவங்க கள்ள கூட்டமா, தஜ்ஜாலுக்கு பின்னால வர கூட்டமாண்டு அப்படி முடிவெடுத்துடக்கூடாது. அவங்க செய்யக்கூடிய செயற்பாடு, அவங்க நாட்டு பிரச்சனை, அவங்களோட உரிமை பிரச்சனை, அவங்களோட போராட்டம், அவங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய ஜிஹாத் விதிமுறைகள் அவங்களுக்கும் தான் பொருந்தும். இந்த எல்லாத்துக்கும் உட்பட்ட விதத்தில் அவங்க செஞ்சா சரி, உட்படாத விதத்தில் அவங்க செஞ்சா தவறு. இப்படிதான் ஒரு மூமின் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் சரி என்றோ தவறென்றோ நாங்கள் ஒரு சில செய்திகளை சரி என்ற காரணத்தினாலோ தவறென்ற காரணத்தினாலோ முடிவெடுத்துடக் கூடாது என்ற ஒரு பொதுவான அளவுகோலை மக்களுக்கு எத்தி வைத்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.